நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எப்பயுமே மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஆர்வத்தோட இருக்கு. சரி அழகுள்ளம்மா ஜனதாசிமா அழகுள்ளம்மா எனையாசிமா வண்ண தமிழகத்தில் வளமல்லாமல் வந்தாத வரவிருக்கும் வளமன் வராமல் எண்ணத்தில் கவனமல்லாமல் என் ஆனந்த தெரியாத எண்ணத்தை நலமன்று தெரிந்து பொன்னாறு போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைமையை வருக. இன்று எனது வேட்டையிலே எத்தனையோ மான்கள் சொல்லி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்து இந்த மானை பார்த்தோட எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. மான் ஓட ஆரம்பித்தது, நானும் ஓடினேன். மான் ஓட நானும் ஓட இப்படி ஓடி வரும் பொழுது ஓடி வந்து மான் இங்க இருக்கின்றது. இந்த மானை பிடிக்க வேண்டும். இதை பிடிப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். என்ன அனுமதி கொடுக்கலாம் நினைச்சேன். அப்ப அழகான மான் சொல்றீங்களா? இப்ப நீ எங்க இருந்து வந்திருக்கீங்க? அழகான மான் சொன்னேன். இப்ப நான் அதை கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, மான் என்னங்களை வந்து ஆண் மான் அழகா பெண் மான் அழகா? உண்மையை சொல்லமா பொய் சொல்லமா? உண்மையே பேசுங்க. ஏன்னா அழகு ஆனா பெண்ணா? வாக்குவாதம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க இல்லன்னு சொல்ல, நான் இருக்குன்னு சொல்ல, நான் இல்லன்னு சொல்ல, நீங்க இருக்குன்னு சொல்ல, வாதி பிரதிவாதியா போயிடும். கதையா தானே? அப்படிப்பட்ட இடத்துல போனா அழகு ஆனா பெண்ணான்னு கேட்டா அழகில சிறந்தது ஆண் தான். ஆக நீங்க உண்மையை பேசிட்டு ஏன்னு கேட்டா 32 லட்சங்கள் ஆண்கள் கிட்ட உண்டு. சரி, ஆண்மான் அழகா பெண்மான் அழகா? அழகு ஆண்மான் தானே. ஏன் ஆண்மான் அழகுங்கிறீங்க? ஆண்மானுக்கு கொம்பு இருக்கும், பாக்கு இருக்கு, அழகா இருக்கும். சேவல் அழகா கோழி அழகா? சேவல் தானே அழகு. ஏன் அப்படி சொல்றீங்க? சேவலுக்கு கொண்டே இருக்கும், பார்த்து அழகா இருக்கும். அப்படியா? அப்ப உண்மை என்ன சொல்றீங்க? உண்மைதான். இப்ப ஒரு ஆண் எடுத்துக்கோங்க, ஒரு பெண் எடுத்துக்கோங்க. இப்ப ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணு சரி சமமா நிக்கிறாங்க. நிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப நான் பெண்ணு, இப்ப என்னையவே ஏத்துக்கோங்க. இப்ப இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு வந்து நின்னா லட்சணமா பெண்ணு மங்களகரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களே பொறுத்த அப்படி கிடையாது. சும்மா நிராயுதமானே பிறந்த மேனியோட, பிறந்த மேனியோட வந்துடாதீங்க, பயந்துருவாங்க. அப்படிப்பட்ட இருந்தாலுமே பாகவத என்ன சொல்லுவாங்க, லட்சணமா இருக்கும். ஆனா நாங்க அதே மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது மூதேவியாட்டம் இருக்கு, ஒண்ணுமே லட்சணம் இல்லாம இருக்கு. இதுக்கு
அவருடைய மகன் அரவானுக்கு நல்ல அரவான் எதிர் ரோமம் படைச்சவன். அதான் மகாபாரதம் கூட ஆரம்பிக்கும் போது களப்பொடி கொடுக்கணும். 32 லட்சங்கள் உடையவனை தான் கொடுப்பாங்க. யாரை கொடுத்தாங்க? அரவானை தானே கொடுத்தா? அரவானை கொடுத்தாங்க. அர்ஜுனுடைய பேர் விட்டாலு பள்ளியில் பரச வீரையா, பாதத்துல வந்து செந்தாமரையா, முதுகுல வந்து மச்ச, தொப்புள்ள வந்து முகத்துல சந்தன கும்பம். இந்த அம்சங்களுடைய யார் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் மணல கூட இல்லாமா அர்ஜுனன் முன்னாடி என்ன முடியாது அப்படின்னு கதை. கண்டிப்பா அழகா இருக்கிறாங்க அப்புறம் முன்னாடி வச்சுக்கிட்டான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. ஏன் கேட்டா ஒரு பொம்பளை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொம்பளை பார்க்க போது அழகா இல்லைன்னா உன்னை விடவா நீ ரொம்ப அழகு சிறந்தவமா, நீ அப்படிமா இப்படிமா அப்படின்னு அழக வர்ணிப்பாங்க. இதே அவங்க கூட பிரச்சனை ஊரே மோரே பண்ணியா ஒரு அழகுன்னு உன்னை போய் திருமணம் பண்ணிட்டு கல்யாணத்துல பெரிய அப்படின்ற ஒரு வார்த்தை பேசுவாங்க. அது சில விஷயங்கள் ஏன்னா கழுதையும் காலப்படி. கழுதை என்பது என்ன? கழு என்றால் அழகு, கை என்றால் பெண்ணு. அப்படி கழுதை கால பிடிச்சவங்க யாரு தெரியல? ஒரு பெண்ணு எல்லாருமே பிடிக்கக்கூடியவர். இல்ல பெண்ணுடைய காலை எப்ப கால பிடிப்பேன், எப்ப தொடுவேன்? கல்யாணம் ஆகும் போது திருமணமான முதலாக ஆணாகப்பட்டவை பெண்ணோட காலை பிடிச்சு வெட்டியே போடுவான். எதுக்காக வெட்டியே போடுவார் அப்படின்னா என்னோட குடும்ப மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் உன் காலடியில தான் இருக்கு, அந்த குடும்பத்தை நீ தான் நல்லபடியா காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லுக்கு காரணமாக இந்த காலில் வெட்டி தாடியை கட்டணும்னு அப்ப சொல்லுவேன். நான் தாடி வெட்டிட்டேன் இவ்வளவு தேவையில்லாம மூஞ்சிய பாரு, முகத்தை பாரு, முகரே பாரு. நான் ஏதாவது கோபப்பட்டேனா? இல்லைங்க, கடையில சொல்லினாரு உனக்கு நான் தாலி வச்சுட்டேன். இனிமே என்னுடைய குடும்ப மானத்தை காப்பாற்ற நீ தாண்டி, என் மானத்தை காப்பாற்ற நீ தாண்டி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அம்மி மிதிச்சு அருந்ததியை பார்த்து சொல்லுவாங்க. அந்த அம்மிங்கிறது யாரு? அது ஒரு கல்லு. அகலின்ற பெண்ணு, அகலிகை. சரி, அகலிகைன்ற பெண்ணு கல்லாத்தான இருந்தா யாருடைய பாதம் பட்ட உடனே அவங்களுக்கு மோட்சம் புறப்பட்டது. 14 வருஷம் வனவாசம் போனது ராமனாகப்பட்டவர். அப்படி வனவாசம் போன இடத்துக்கு முன்னாடியே வனவாசம் போன இடத்துல கால்படல அந்த விஸ்வாமுத்திராகப்பட்டவர் அரக்கின்ற பெண்ணை அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போகும்போதுதான் வில்வித்தையை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கும் போதே அந்த அவளிகின்ற பெண்ணை கல்லாய் இருக்கும் போது பாதம் பட்டு பெண்ணாக மாறினாள். ஆக ராமனுடைய பாதம் பட்ட உடனே பெண்ணுக்கு வந்து பாவம் வந்துச்சு. அப்படிப்பட்ட அம்பி மிதிச்சு அர்த்ததி பாருன்னு சொல்றாங்களே, அது என்ன கணக்கு தெரியல? இந்த அகலியோட கடவுள் யாரு? அகலியுடைய கௌதம முனிவர். கௌதம முனிவர். அப்ப அந்த பெண்ணு அந்த அகலியோட மேல 2 பேர் ஆசைப்பட்டாங்க. ஒரு பொம்பளை மேல 2 பேர் ஆசைப்பட்டா என்னத்தை தான் பண்ணுறது? எப்படி ஆசைப்பட்டாங்க? என்ன கேட்டா மந்திர வலையை மத்தாக்கி வாசியம் எனும் பாம்பை கையிலாக்கி தேவர்களும் அசுரர்களும் அதை மாத்தி மாத்தி கடையிறாங்க. கடையும் போது நிறைய விஷயங்கள் வந்தது. முதல் வந்தது ஆலகால் விஷயம். அப்புறம் அதுல இருந்து வந்ததுதான் அகலின்ற பெண்ணு. அந்த பெண்ணு மாடுக்குள்ள
வேற யாரும் இல்லக்கா இதெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் வந்த முருகப்பெருமா சுவாமி வணக்கம் சாமி எதுக்கு இந்த திருவிளையாடல் வள்ளி நீ வணங்கக்கூடிய குறிச்சி கடவுளாண்டா என்னை மறந்து கொண்டால் இந்த அகலமே உன்னை போட்டும் போங்க சார் 10 மணிக்கே சொல்லிட்டீங்கன்னா நம்ம மெசேஜ் வந்தோடனே சோத்த நின்றுட்டு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வேலையை பண்ணிக்கலாம் இல்லையா காசு கொடுக்க மாட்டாங்களா சரி இருக்கட்டும் எனக்கு ஒரு வர வேண்டும் தாரத்தில் இரண்டாவது வாரமா இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக உலக மக்கள் அனைவரும் தெய்வான வள்ளி என்று உச்சரிக்காமல் வள்ளி தெய்வான என்று உச்சரிக்க வேண்டும் காதலுக்கு முதலிடமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே முதலிடமாக இருக்க வேண்டும் பக்தர்கள் எல்லாம் இன்று முதல் வள்ளி தெய்வானை என்று அழைக்கின்றோம் அலைகடை ஒரு நாளும் பத்தாத உலகிலே ஆடவன் வருவதற்கு தடையேது உலகிலே. தங்கத்தின் நிறம் என்றும் மாறாது 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 பசும்பொன் சிங்கத்தின் புகழெங்க முறையோ பசும்பொன் தந்தே திலகமடா இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்திட்டு அன்பு சார்ந்த கிராம பொதுமக்களுக்கும் சுட்டுவடாத வருகின்ற அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் எங்கள் தந்தைக்காக மிக அன்பான முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்த அழகர் ஒளி விளையாட்டாளருக்கும் அதை பணிபுரியக்கூடிய அனைத்து அன்புக்கும் என சரவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக கலைஞர் சரவும் மற்றும் நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணா நாகேந்திரன் அவர் சரவும் நன்றி கடந்து வணக்கம்